நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2025 கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி நவம்பர் 28ஆம் பாருங்க, சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அடைகிறார். இது திருக்கணித முறைப்படி வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது நடக்குது. இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பார்த்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி மீனம் ராசியில் வக்ரவம் ஆயிருந்தார். இப்போ வக்ரவ நிவர்த்தி ஆகிறார். இந்த சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில்காரகர், ஜீவனக்காரகர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொதுஜன தொடர்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மதிப்பு மரியாதை, அதே போல் உழைப்பு சார்ந்த விஷயங்கள், இயந்திர தொழிற்சாலைகள், தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சனி பகவான் தான் காரகராக வர்றார். அப்படிப்பட்ட காரகர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை கொடுப்பார். சனி பகவானை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமான், நேர்மையானவர், உண்மையானவர். அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கொடுக்கறதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார். இவரோட அனுபவங்கள் தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட சனி பகவான் அப்படிங்கிறவர் வருகின்ற நவம்பர் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வக்ரவ நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். மீனம் ராசி காலச்சக்கரத்தின் 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7.5 சனி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் ஜென்மச்சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கிறார். அமர்ந்தவர் வக்ரகதி நிலையில் போயிட்டார். இந்த சனி வக்ரவ காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் நடந்தது. ஏன்னா அவங்களோட பாதிப்புகள், சனியோட பாதிப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. சனி பகவானின் பாதிப்புகள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக ரொம்ப உங்களுக்கு குறைந்திருந்தது. ஆமாம், ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 12 கூடியவர், 11 12 கூடியவராக இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா ராசியில் வந்து ஏறினப்போ ரொம்ப சிரமத்தை கொடுத்தார், உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுத்தாரு. அடுத்து வேலை, தொழில்கள், வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தடை தாமதத்தை கொடுத்தாரு. ஆனால் இப்போ இந்த வக்ரவ காலத்தில் நல்ல வாய்ப்புகள் நடந்தது. உங்களுக்கு நல்ல தொழில் நடந்தது, வேலை வாய்ப்புகள் நிறைய கிடச்சிது. ஆமாம், நல்ல பணவரவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருந்தது. வெளிநாடு யோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அடிச்சுது. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் மீண்டும் உங்கள் ராசியில் வக்ரவ நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. ஆமாம், அதற்காக எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. தொழில் வேலை அஸ்யூஷுவலாக ருட்டீன் ஒர்க்கு அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க, ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. இதற்கிடையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி தசை நடக்குதா, சனி புத்தி நடக்குதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கங்க. மற்றபடி வேறு ஒன்றும் அங்கே பிரச்சனைகளுக்கு வேலை இல்லை. அதனால் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது அவசியம். அடுத்து உங்களுக்கு வாய்ப்புகளை நிறைய கொடுப்பார். சனி பகவானை பொறுத்தவரை தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை நிறைய கொடுப்பார். என்ன மாதிரி தொழில் வாய்ப்புகளை கொடுப்பார் அப்படின்னா, உங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பார். பாருங்களேன், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை அவர் பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார், பார்வை பலன். அடுத்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு அவர் பாருங்கள் 10லே பார்க்குறார், உங்களுடைய ராசிநாதன் வீட்டையே பார்க்குறார். அப்போ வேலை தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத இங்கே எதிர்பார்க்கலாம். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிது. அதனால் வேலை தொழிலில் ஃபோக்கஸ்டாக இருங்க. வெளிநாடு போகணுன்னா வெளிநாடு போங்க. அதே நேரத்தில் வெளியூரில் வேலை பார்க்கணும் அப்படின்னா வெளியூர், வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கணும், தயவு செஞ்சு போய் வேலையை பாருங்கள். வேலை தொழில் அமைப்புகளுக்கு தான் அவர் இப்போ நிறைய வாய்ப்புகளை கொடுப்பாரு. அந்த இடங்கள்லையும் சில நெருக்கடிகள் இருக்கும், கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் தவிர்த்து நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா சனி பகவான் பல்வேறு விதமான அனுபவங்களை கொடுக்க தயாராகிட்டார்.
அதுலேயும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு குரு பகவான் தான் அதிபதியாக இருக்கிறதுனால, இப்போ குரு பகவான் வீட்டில் சனி பகவான் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், குரு அதிசாரமாக இப்போ குரு பார்வையில் வேறு இருக்கிறார். அப்போ குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இனி இல்லை. ஆனால் இருந்தாலும் கூடுதல் கவனம் எதில், உடல் ஆரோக்கியத்திலும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் எடுத்துக்கணும். புது வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குது. முயற்சி செய்யுங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் தசாபத்தி அமைப்பை பாருங்கள். புதுசாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கீங்கன்னா அந்த வேலையை அப்படியே மெயின்டைன் பண்ணி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தொழில்கள் அப்படிங்கிறது, தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்ட விசேஷமான பலன்களை வக்ர நிவர்த்தி காலத்தில் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நம்ம பார்த்தோம். இந்த கோச்சார நிலையில் உள்ள கிரகங்களுக்கு ஏற்றாற் போல் நம்ம பார்த்தோம். ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார், லக்கணத்திலே இருக்கிறாரா இல்லை ராசியில் இருக்கிறாரா, நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திர பலம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதை பொறுத்து அவருடைய தசாபுத்தி காலங்கள் எப்போ நடக்குது, திசை எப்போ நடக்குது, புத்தி எப்போ நடக்குது, அது என்னென்ன விதமான மாற்றங்களை உருவாக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக உங்களுடைய ஜாதகம் தொடர்பான உங்கள் ஜாதகத்தை பற்றிய பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பார்க்கையில் உங்களுடைய மொத்த ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முழுமையாக பார்த்து எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் எல்லா விதமான பர்சனல் கன்சல்ட், வேலை, தொழில், வருமானம், கடன் பிரச்சனை, குடும்பம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளின் கல்வி நிலை சார்ந்த விஷயங்கள்னு அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பர்சனல் கன்சல்டேஷனாக உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.